அங்க வேலுக்கு அபிஷேகம் நடைபெறும். சூரசம்மாரம் முடிஞ்சோடனே அந்த சம்மாருக்கு இதுவாயிடுச்சு இல்லையா, சூரனை வதம் பண்ணதற்கு வேல் என்னவாயிட்டு, ரத்தம் ஆயிட்டு. அதை பாலால குளிப்பாட்டி அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி யாரும் முட்டி போதாதீங்க. இந்த வாட்டி கொஞ்சம் உயரமா மேடையெல்லாம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அங்க வச்சு நான் எல்லாரும் அபிஷேகம் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் தூரம் இருந்தே பார்க்கலாம். யாரும் முட்டி மோதி கிட்ட வந்து பால் எழுதி கொடுக்கணும். அந்த பாலை பிடிச்சி வச்சு எல்லாருக்கும் கொடுக்க சொல்றேன். அதனால பால் வாங்காதுக்க பால் வாங்கி, பால் மாத்திரம் தான், தயிர் இளநீர் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். எல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லைங்க, ரெண்டே நேரம் லேட் ஆயிடும். சுவாமி சூரசம்மாரம் பண்ணி வேலுக்கு அபிஷேகம், உடனே திருநீர் எல்லாருக்கும் வழங்கப்படும். தீபாவளி முதலுக்கு திருநீர் வழங்கப்படும். அங்கிருந்து சுவாமிக்கு வந்துட்டு இங்கிருந்து சுவாமிக்கு புறப்பாடு வீதி விழாம். அதனால இப்பொழுது நந்தகோபாலி அவர்கள் அது கூட அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த வச்சு யாரும் என்னென்ன வேஷம் பண்ணுறாங்க அறிமுகப்படுத்த வச்சு இந்த காட்சி அந்த நேரம் இந்த சூரசம்மாரம் எப்படி நடந்தது, எந்த ஐதீகத்தில் வந்தது அப்படிங்கிறத விழாவையாக நடித்து காட்டுவார்கள். எல்லோரும் பார்த்து இன்புற்றுன்னு சொல்லுவாங்க, இன்புற்ற கூடாது, பார்த்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு நமக்குள்ள லைஃப் தன்மை வரும். அதனால என்ன சொன்னாரு, நேற்று முருகன் யாருக்கு விடை கொடுத்தாரு, அதை என்ன சொன்னார் தெரியுமா, நிராயுதபாணியாக நின்ற தாரகாசுரனை பார்த்து இன்று போய் நாளை வா, நீங்க சம்மாரம் பண்ணிட்டேன், இன்று போய் நாளை வான்ட்ட. அதே மாதிரி இன்று போய் நாளை வான்னு சொன்னது இன்னொரு ஆள் யாரு, விநாயகர். எதுக்காக சொன்னாரு, சனீஸ்வரன் வந்து பிடிக்க வரும்போது என் தலைமையே உங்க கையால எழுதுனாரு. என்ன சொன்னாரு, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி இருந்தாரு. தினம் வந்து போயிட்டு இருக்கான். அது படிக்கணும்னே இன்று போய் நாளை வா, அப்ப இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி முருகப்பெருமான் சூரபத்மனை பார்த்து இன்று போய் நாளை வா, மோட்சம் சக்தி அன்னைக்கு தான் மோட்சம், பஞ்சமி அன்னைக்கு கிடையாது. சக்தி அன்னைக்கு தான் அவன் மோட்சம் நீ போயிட்டு நாளை வா அப்படின்னு அந்த திருவிளையாடல் புராணம் இப்போது நடைபெறும். எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு ஓம் நமச்சிவாய. அருள்மிகு செல்வமுத்து குமாரசாமி ஆலயத்தில் நடக்கும்போது இந்த பக்கம் இருக்கிறவங்க அப்படியே உள்ள வாங்க. படிக்கட்டில் இருக்கிறவங்க அப்படியே வாங்க. ஆமா அங்க வந்தோடனே அப்படியே இருக்காங்க. வாங்கம்மா அப்படி வாங்க. ஈஸ்வரன் நிறைய இடம் இருக்கு. ஈஸ்வரன் நிறைய இடம் இருக்கு. வர்றதுக்கு வழி விட்டுருங்க, கொஞ்சம் தயவு செய்து வர்றதுக்கு வழி விட்டுருங்க. நம்ம ஒரு தடவை தான் திறந்துருக்கோம், ரெண்டு தடவை திறக்கல. அதனால நிறைய இடம் இருக்கு, உள்ள வாங்க. காதல் விழும் நிச்சயமா இருக்கும். நந்தி எம்பெருமான இடத்துல நிறைய இடம் இருக்கு. நம்ம ஒரு விஷயம் போட்டு கொடுக்கணும் உட்காருக்கோம் எல்லாருமே. கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் உள்ள வந்துருங்க, வழியில் நிற்க வேண்டாம். அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து குமாரசாமி ஆலயத்தினுடைய சூரசம்ஹார பெருவிழாவில் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து ஆலயத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் மற்ற இளைஞர்கள், ஊர் மக்கள் கூடி இந்த உலகப் பெருமாளுக்கு சூரசம்ஹார விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் செந்தூர் வேலவனின் அருள் கிடைக்கட்டும். சூரபத்மனாக நான் கதை மாமணி டி நந்தகோபால், என்னுடைய பெயர் டி நந்தகோபால். கலை பண்பாட்டுத்துறை மூலமாக கலைமாமணி விருது பெற்றிருக்கின்றேன். 25 ஆண்டு காலம் மேடை நாடகத்தில் எண்ணற்ற வேடங்களை நடித்து பெயர் பெற்றிருக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து கவுண்டமாயம்தான். என்னுடன் சக நடிகராக எனது அண்ணன் பி ராமூர்த்தி அவர்கள் சிங்கமுகாசுரனா நடிக்கிறாரு. அண்ணன் லாஸ்பேட் அவர் மிகச் சிறந்த கலைஞர். அதே போல் தாரகாசுரனாக சிங்கமுகாசுரன். அடுத்ததாக தாரகாசுரனாக தம்பி பி கங்காதரன் அவர்கள் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல ஐநூறு தான் இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து 10 ஆண்டுகளா என் கூட நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய வேடங்கள் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஒற்றற்படை தலைவராக இப்போ ஒரு புது நாடகத்துல அற்புதமா நடிச்சாரு.
எல்லாருமே வந்து அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் எங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் சாமிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகச் சிறந்த ஏற்பாடோடு முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுடைய சஷ்டி விரதம் மிக சிறப்பாக கொண்டாடும் போது உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை அத்தனையுமே தீர்த்து வைப்பார் முருகன் பெருமான். செந்தூர் மேலவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் என்று கூறி நேற்று சூரசம்ஹார விழாவில் வீரவாக சூரபத்மனிடம் தூதுவனாக வந்து தூது கேட்கிறார். தேவர்கள் அத்துணை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். முருகன் அனுப்பியவன் என்று கேட்க சூரபத்மன் நான் தேவர்கள் விடுதலை செய்ய முடியாது, போரில சந்திக்கிறேன் என்று வீரபாகுடன் கூறி வீரபாகுவை அனுப்பி வைத்துவிட்டு இந்த சூரபத்மனுடைய வீர மகேந்திரபுரி அரண்மனையில் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் உரையாடல் இப்போது நடைபெற இருக்கிறது. நாளைய போரில் யார் அனுப்புவது, என்னென்ன வீரர்கள் செய்ய வேண்டும் என்பதை இப்போது வசனங்களாகவும் உங்களிடையே நடித்து காட்ட இருக்கின்றோம். இதோ வீர மகேந்திரபுரியின் சூரபத்மனுடைய அவை வீரபாகு மாயை பெற்றெடுத்த மகன் காசிக முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசூரன் எனது தங்கையின் பெயராஜமுகி. அவன் என்னை போன்று மிகவும் பலமானவன்தான். இதோ எனது தம்பி சிங்கமுகன் சிவன் பக்தி உடையவன். அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் ஈசன் மீது எண்ணற்ற பாசத்தை உடையவன். அவன் மட்டும் எங்களோடு இணைவதே இல்லை. தாரகாசுரா அதேபோல் எனது தம்பி தாரகாசுரன் ஈசனிடம் நாங்கள் கடும் தவம் புரிந்த போது எண்ணற்ற வரங்களை பெற்றிருக்கின்றான். அந்த தாரகாசுரன் கிரௌஞ்ச மலை என்னும் ஒரு மலையை அதை உள்மில் சுற்றி இருக்கும் பகுதிகளை ஆண்டு வருகிறார். தம்பி அந்த லீட்ல போனோம். தாரகாசுரா ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய. எத்தனை காலத்திற்கு தான் விஷ்ணுவும் பிரம்மாவும் இந்த அசுரர்களை அழித்துக் கொண்டே இருப்பார்கள்? அசுரகுலம் வாழ வேண்டாமா? அசுரகுலம் வாழ வேண்டாமா? உலகையும் ஆண்டு கொண்டிருக்கும் எனது அண்ணன் சூரபத்மனின் தம்பி தாரகாசுரன் நான். எனது அண்ணன் ஈசனிடம் எண்ணற்ற வரங்களை பெற்றிருக்கின்றார். அது என்னென்ன தெரியுமா? இந்த பூமியிலே பிறந்த எந்த ஒரு உயிரினங்களாலும் எங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது. என் அண்ணனுக்கு அதேபோல் பிரம்மன் விஷ்ணு தேவர் முதலிய எவரும் என் அண்ணனுக்கும் எங்களுக்கும் அழிவுகள் ஏற்பட்டு விடவே கூடாது. தேவர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், புல் பூண்டு இதுவரைக்கும் இந்த இல்லத்தில் உருவான எதுவராலும் எங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று எண்ணற்ற வரங்களை எனது அண்ணன் பெற்றிருக்கின்றார். எனது அண்ணன் ஈஸ்வரிடம் கடும் தவம் புரிந்தார். ஓரிரு ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் அக்னி குண்டம் அமைத்து அதை சுற்றி 108
1008 அக்னிகுண்டங்களை யாகம் செய்ய சொல்லி என்னையும் அதை சுத்தி 1008 அக்னிகுண்டங்களை யாகம் செய்ய சொல்லி எனது அண்ணன் சிங்கமுகனையும் ஏற்பாடு செய்து எனது அண்ணன் தவத்தை தொடங்கினார். 1000 ஆண்டுகளாக ஆயின. ஈசனின் கடைக்கண் பார்வை கூட எங்கள் மீது படவில்லை. ஐயோ, ஈசனின் கடைக்கண் பார்வை கூட படவில்லையே என்று எனது அண்ணன் யாக குண்டத்திலே தனது தலையை துண்டித்து உயிரை மாய்த்தார். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஈசனே, இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை என்று கத்தினேன், கதறினேன். எம் பெருமான் ஈசன் எங்களுக்கு காட்சியளித்தார். இதோ அவர்கள் கொடுத்த வரமே. இன்று நாங்கள் மூவகையும் ஆண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களால் எங்களை யாரும் வசிக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடன் இருக்கும் ஒற்றுமை அப்படி. அண்ணன் சொல் தட்டாத தம்பிகள் நாங்கள். அண்ணா, தாரகாசுரா சரியாக சொன்னார். ஆம், எண்ணற்ற வரங்களை ஈசனிடம் பெற்றிருக்கின்றோம். அதேபோல் எங்களுடைய குருநாதர் சுக்கராச்சாரியார் அவர்கள் அசுரகுலத்தில் ஒருவருடைய உயிர் இறந்தாலும் உடனே வீடு சஞ்சீவனி மந்திரத்தை கொடுத்து அவர்கள் உயிர்ப்பிக்க தயாராக இருக்கிறார். ஆம், இனி தேவர்கள் அனைவரும் வழிய வேண்டும், அசுரர்களிடம் வாழ வேண்டும். தாரகாசுரா, ஈசன் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட அக்னி பையன் கங்கையில் சேர்க்கப்பட்டதால் காங்கேயன் என்று பெயர் பெற்றிருக்கிறானாம் அந்த சிறுவன் முருகன். அவருக்கு எண்ணற்ற பெயர்களால் நேற்று தூதுக்கு வந்த வீரமாக பெயர்களை அடக்கிக் கொண்டே போகிறார். சரவணன், சுவாமிநாதன், செந்தில்நாதன், வேலவன் என்று எத்தனை பெயர்கள் அந்த முருகனுக்கு. தாரகாசுரா, தேவர்கள் விடுதலை செய்து விட்டால் போர் வேண்டாமா, நம்மை உயிரோடு விட்டு விடுவேன் என்று அந்த சிறுவன் வீரமாக வந்து நேற்று கர்ஜித்து விட்டு சென்றிருக்கிறார். நானும் நாளை போரிலே எனது தம்பி தாரகாசுரன் வருவான். அவன் கிரகந்த வழியாக எனது வீர மகேந்திரபுரியை காத்து வருகின்றான். அவரை தொட்டு பாரடா, பிறகு என்னிடம் ஒருவரையும் கூறியிருக்கு. தாரகாசுரா, போருக்கு செல். போரிலே அந்த தேவர் படையை வெற்றி வீழ்த்து விட்டு வா. அந்த சிறுவன் முருகனையும் வீரவாகவையும் சிறை பிடித்து வா. புறப்படு. அண்ணா, நேற்று அந்த வீரமாக வரும்பொழுதே அவன் தலையை துண்டித்து இருப்பேன். தாங்கள் தான் தூதுவனை கொல்லக்கூடாது என்று மறுத்து விட்டீர்கள். அண்ணா, போருக்கு புறப்படுகின்றேன். மாயையின் மைந்தன் அல்லவா? எண்ணற்ற மாயாஜாலங்களை தெரிந்தவன் நான். அண்ணா, எனது சக்திக்கு முன்னால் அவன் ஒரு பொடியன், சிறு பையன். போயும் ஒரு சிறுவனுடன் போர் புரிவதா? இருப்பினும் நமக்கும் ஈசனுக்கும் எந்த பகையும் இல்லையே. நம்முடன் ஏன் அவன் மோதுகின்றான் என்று தெரியவில்லை. சரி, களத்திற்கு சென்று ஒரு கை பார்க்கின்றேன். அந்த சிறுவனை அங்கேயே அழைத்து விட்டு பிறகு கவனித்துக் கொள்வோம் அந்த தேவர்களை. தாரகாசுரா, ஈசனுக்கும் நமக்கும் பகை இல்லைதான். அந்த ஈசன் தான் நமக்கு எண்ணற்ற வரங்களை கொடுத்தான். நமக்கு வரம் கேட்கும் போது தேவர்களாலும் மனிதர்களாலும் பரப்பரை உள்பட எதுவாலும் எங்களுக்கு மரணம் நிகழக்கூடாது என்று வரம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஈசன் கடைசியாக என் சக்தியால் மட்டுமே உனக்கு அழிவு என்று ஒரு யுக்தி வைத்துதான் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் வந்திருப்பது ஈசனின் சக்தியாக இருக்குமா? தாரகாசுரா, இருக்கட்டும் அண்ணா. இருப்பினும் ஒரு கோடியன் தானே, நம்மை என்ன செய்து விடப் போகின்றான்? சபாஷ், சபாஷ். இது கொஞ்சம் ஏத்துனால. சபாஷ். தம்பி சிங்கமுகன் மட்டும்
சிங்கமுகன் சில சமயங்கள் நியாயம் தர்மம் பற்றி எல்லாம் பேசுகின்றார். அசுரகுலத்தில் பிறந்து விட்டு யாராவது நியாயம் தர்மம் பேசுவார்களா? நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் எவராக இருந்தாலும் துண்டுகளாக வெட்ட வேண்டியதுதானே. தாரகாசுரா, போரிலே தேவர் படையை சிறங்களை வெட்டி வீழ்த்து. சிங்கமுகம், இங்கே நாங்கள் போருக்கு வீரம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். தம்பி என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அண்ணா, என்ன பேச்சு? வந்திருப்பது யார் என்று அறியாமல் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இது வந்திருப்பது யார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் ஈசனிடம் வரம் பெற்ற பிறகு என் சக்தியை தவிர வேறு எவராலும் உங்கள் சக்தியை ஆனால் வந்திருப்பது யார் தெரியுமா? அந்த ஈசனின் சக்தியை. அது தெரியாமல் அவன் சிறுவன் என்று தாங்கள் இருவரும் போரிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா, ஈசனின் சக்தி என்றாலும் அவன் சிறுவன் தானே. நாம் எண்ணற்ற வரங்களை பெற்றிருக்கின்றார். இந்த சூரப்பன், தாரகாசுரன், சிங்கமுகன், இவர்களை அந்த சிறுவனால் அழைத்து விட முடியுமா? அவன் சிறுவன் அண்ணா, 6 முகம் கொண்டவன், 12 விழிகள் கொண்டவன், 12 கரங்கள் உடையவன், தாமரை மலர்களிலே பூத்து குலுங்கிய அந்த பாலனை பார்த்து சிறுவன் என்றால் போடுகிறது. அவன் பாலன் என்பார், வேலன் என்பார், கண்ணன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார். இப்பேற்பட்டவனை தாங்கள் என்னவென்றால் சிறுவன் என்று கூறுகிறீர்கள். இன்னும் அவனை பற்றி புகழவில்லையா? என்னிடமே வந்து அவனை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நல்லவர்களை புகழ்வதான பண்பாடு. சிங்கமுகா, விட்டால் என்னையும் அவனை துதிப்ப சொல்வாய் போல இருக்கிறது. அப்படி இல்லை அண்ணா, நல்லதை சொல்வது யார் சொன்னாலும் என்ன? போதும் நிறுத்து. அசுரனிடம் யாருக்கும் பயந்தவன் இல்லை. நேற்று வந்த சிறுவன் வீரவாக போரிலே சந்திப்போம் என்று ஆணவத்தோடு வேதி சென்றிருக்கிறார். ஆமண்ணா, இப்போது கூட சரி, தேவர்களை விடுவித்து விட்டால் முருகன் மன்னிக்க தயாராக இருப்பதாக சொல்கிறான். தேவர்களை விடுவித்து விட்டு அவன் காலடியில் போய் எங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டுமா? அண்ணா, தங்களால் அசுரனிடமே அழியப் போகிறது. அது தெரியாமல் இப்படி போருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சிங்கமுகா, அண்ணா, அசுரன் வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன். தாரகா, அண்ணன் பேச்சை கொண்டு நீ மாடிக்கொண்டிருக்கிறார்.